அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 வங்கிக் கணக்கில் செலுத்துவதில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைங்க. உங்களுக்கு இனி வரும் காலங்களில் தமிழக அரசின் சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தொடர்பாக தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் இந்த மாதம் பெண்களுக்கு ரூபாய் 1000 வருமா அல்லது தேர்தல் வாக்குறுதிப்படி ரூபாய் 2500 வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரத்தில் மே மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத்தொகை வழங்குவதில் புதிய மாற்றங்கள் கொண்டுவர உள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் புதுமை பெண் திட்டம் ரூபாய் 1000 மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ரூபாய் 1000 ஆகிய திட்டங்கள் குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளன. திமுக ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தமிழக அரசின் மிக முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் இந்த திட்டத்தின் மூலம் தற்போது 1,31,00,000 அதிகமான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக இந்த தொகை வரவு வைக்கப்பட்டு வந்தது. குடும்ப செலவுகள், குழந்தைகள் கல்வி, மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட அன்றாட தேவைகளுக்கு இந்த தொகை பெரும் உதவியாக இருந்ததாக பல பெண்கள் கூறி வந்தனர். குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு இந்த திட்டம் முக்கிய ஆதரவாக இருந்தது. ஆனால் தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் மே மாதம் உரிமைத்தொகை எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு குடும்ப பெண்களிடையே ஏற்பட்டுள்ளது. பொதுவாக அரசின் நிதி ஒதுக்கீடுகள் அமைச்சரவை ஒப்புதல் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அனுமதியுடன் தான் நடைமுறைக்கு வரும். தற்போது இடைக்கால நிர்வாக சூழல் நிலவுவதால் வழக்கம் போல் மே 15ஆம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்கில் பணம் வருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. குறிப்பாக மாதந்தோறும் இந்த தொகையை நம்பி வாழும் குடும்பங்கள் அதிகமாக இருப்பதால் புதிய அரசு இதற்கான அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.